இல்லை, அவளா விருப்பப்பட்டு இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்டு இந்த வீட்டுக்கு வரணும்னு நினைச்சாள்டா, சத்தியமா சொல்லுதே நான் தடுக்க மாட்டேன். ஆனா அவளை இந்த வாழ்க்கையை போய் தேர்ந்தெடு, நீ போய் சேர்ந்து வாழு அப்படின்ட்டு நான் என் வாயால சொல்ல மாட்டேன். இதுக்கு மீறி நீ வரலண்டா இருந்துக. எப்போ அவ வந்தாள்னா கூட்டு வாங்க, நான் கிளம்புறேன். இல்ல வீரா, கிளம்பலாம் வா. அண்ணா அண்ணா அண்ணா, என்ன விஷயம்? ஏதாவது பிரச்சனையா? இல்லை, நான் உன்னை இங்க கூட்டு வந்ததே என் தப்பு இல்ல. உன்னை கூட்டு வந்திருக்கவே கூடாது. நீ வா. ஒரு நிமிஷம் இருடா. ஏன்டா இவ்வளவு கோவப்படுற? பாவண்டா இசக்கி. அவளை பிரசவத்துக்கு நாம தான் கூட்டிட்டு போகணும்டா. இல்லை, அவளை கூப்பிட தானே வந்தா. அதுக்கு இவளை விட்டாதான் அவ வருவான்னு சொன்னா என்னல அர்த்தம்? அதை அவ புரிஞ்சுக்க மாட்டாளா? இல்லை, இவ கேக்குறதுல என்னலே தப்பு? இந்த வீட்டோட மூத்த மருமகளா இவ கடமையை இவ செய்தா. அத்தை சொல்றத கேளுல. உன் தங்கச்சி வீராவை இந்த வீட்டுக்கு அனுப்பி வை. அவளை பெத்த விளையாட்டும் நான் பாத்துக்கிறேன். இப்ப பாரு, எசக்கிக்கு என்ன குறை? அந்த மாதிரி வீராவையும் நான் பாத்துக்கிட மாட்டேனா? சொல்லல. அக்கா, நான் ஒரு பிளான் போட்டா இவங்க வேற மாதிரி ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. ஆமால, அதான் எனக்கும் புரியல. அத்தை, எத்தனை வாட்டி உங்ககிட்ட நான் சொல்லுதேன், பாரு என் தங்கச்சிகளுக்கு நான் தான் அம்மை, நான் தான் அப்பேன். அவளுக்கெல்லாம் வளர்ந்து ஆளாவல வரைக்கும் அதெல்லாம் சரிதான். ஆனா இப்ப எல்லாம் வளர்ந்து நிக்குதாவளா? இனிமேல் வாழ்க்கையில ஒரு முடிவு எடுக்கணும்னா அவளுக்கு தான் எடுக்கணும். அதுலயும் போய் நானா முடிவு எடுக்க முடியும்? என்னத்தை செய்ய சொல்லுத? இல்லை, நீயும் அனுப்ப மாட்ட, இவளும் வர மாட்டானா? இதுக்கு என்னதால முடிவு? இவன் கட்டின தாலியை கட்டிக்கிட்டு இவ வாழ்நாள் முழுக்க உன் வீட்லயே கடந்து செத்து போவாளா? என்ன சமோ, என்னல இது? நல்ல நாள் அதுமா அம்மை எப்படி கலங்க விடுதிய? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அண்ணா, நான் உன்கிட்ட வர மாதிரி கேட்க, அத தர மாட்டியா? இல்லை, எதுல வரா? எதை வரான்னு கேப்பாவ? இதை செஞ்சாதான் நான் செய்வேன்னு சொல்றது வரமா? உன்னை அழைச்சிட்டு போட்டு தானே வந்தா. இப்ப நீ வரமாட்டேன்னு சொல்லுத. இது யார் முடிவு? உன் முடிவு. இதை நான் ஏதாச்சும் சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. நீங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் என்னால் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இல்லை, நீ வா, வந்து வண்டியில ஏறு. இல்லை, இல்லை. காதலியே வாங்காம போகுதானே? இவனுக்கு என்ன இதயம் இரும்புலையா செஞ்சிருக்கு? யார் சொல்றதையும் கேட்க மாட்டீங்க. அந்த ஆண்டவனு எங்க மேல கருணையே காட்ட மாட்டேங்கிறானே. அழாதம்மா, நான் வேணா ஒண்ணு சொல்லவா? நீ என்ன தாண்டி சொல்ல போகுத? 60 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்க போற பூஜை நம்ம முருகன் கோவில்ல நாளைக்கு நடக்க போகுது. அது உனக்கு தெரியுமா? அட, நாளைக்கு அந்த பூசை? ஆமாமா, வினை தீர்த்த வேலவன் பூஜை. சிவராத்திரி தாண்டின சஷ்டி திதியில பண்றாங்க. அந்த பூஜையில வச்சு கும்பிடுற அந்த முருகன் சிலை இருக்கே, அத நம்ம வீட்டுல கொண்டு வந்து வச்சு பூஜை செஞ்சா நிச்சயமா நீ வேண்டது நிறைவேறுமா? நான் சின்ன வயசுல பார்த்த பூஜை, அது சூப்பர் விஷயம் காது. அந்த முருகன் இங்க வராரு. சரி சரி. கேட்டி பரணி, 1000 பேர் அந்த சிலைக்காக போட்டி போடுவாங்க. அவங்களோட மல்லு கட்டி அந்த சிலைய நான் எப்படி வாங்க? நான் தானே தர்மகத்தா. அந்த சிலைய வாங்கி நான் உன் கையில தரேன். அத வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சு நம்பிக்கையோட கும்பிடு. நிச்சயம் வீரா மனசு மாறி இங்க வருவான். எசக்கிக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ நினைக்கிறது எல்லாமே நல்லபடியா நடக்குமா? நம்பிக்கையை கைவிட்டாத. கேட்டி, அந்த சிலை மட்டும் நம்ம வீட்டுக்கு வந்துருச்சுன்னா போதும், எல்லா பிரச்சனையும் தீந்துரும். கேட்டி, உனக்கு புண்ணியமா போவும். அந்த சிலைய எப்படியாவது அம்மாவுக்கு வாங்கி கொடுத்துறீ என் தங்கம். நாளைக்கு பூஜைக்கு வந்துருமா, நான் வாங்கி தரேன். சரிடி. சரிம்மா. மாமா, நம்ம போலாமா? போலாம் தான். எசக்கி அக்கா, அப்ப நீ வீட்டுக்கு வரமாட்டியா? வரணும்ட்டு தாண்டி ஆசை. அண்ணன் மனசு வச்சா போதும், நான் வரேன். என்ன தானே
நான் வரேன். சரிண்ணே. பார்த்துரு. வரேன். சரி. என்னல நீ என்ன யோசனை பண்ற? அந்த சிலையை கொண்டு வந்து இவன் நினைச்சதெல்லாம் நடந்து போச்சுட்டு வையே, அப்புறம் நீ தோத்து போயிடுவ. அதுக்குள்ள நீ முழிச்சுக்க. இல்லக்கா, என்கிட்ட வேற ஐடியா இருக்கு. அந்த சிலை இங்க வரக்கூடாது. வேற எங்கல போகணுங்கிற? அது போக வேண்டிய இடம் எதுன்னு மனசுக்குள்ள ஒரு ஐடியா வந்துருச்சுக்கா. நான் எப்படிப்பட்ட டிராமா போடுதேன்னு பாரு. வைஜெயந்தி, தலைவலின்னு சொல்றியே, ஒரு மாத்திரை வேணா போட்டுக்கிறியா? அம்மா வேணாம், போயிடு. நான் ஏற்கனவே பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கேன். தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாம போயிடு. வணக்கம் மேடம். இங்க என்ன வேலை உங்களுக்கு? எதுக்கு என் வீடு தேடி வந்திருக்கீங்க? முதல்ல வெளில போங்க. மேடம், உங்களுக்கு கோபம் இருக்கிறது நியாயம்தான். ஆனா நான் உங்களுக்கு நல்லது பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். Will you shut up? கோர்ட்ல வச்சு கோவில் விவகாரத்தெல்லாம் ஓப்பனா சொல்லி இப்ப என்னையே சிக்கல்ல விட்டது நீங்க தானே? இப்ப எந்த மூஞ்ச வச்சுட்டு இங்க வந்து நிக்கிறீங்க? மேடம், நான் என்ன 10 தலை ராவணன்னா பல மூஞ்சிகள் வச்சுக்கிறதுக்கு? எனக்கு இருக்கிறது ஒரே மூஞ்சிதான், சௌந்தரபாண்டி. மேடம், நான் சொல்லுதத தயவு செய்து கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க மேடம். என் மேல என்ன தப்பு இருக்கு? உங்களுக்கு நான் உதவி செய்த முயற்சி பண்ணி, ஆனா அந்த வெறும் பய சம்மு நான் பேசினது எல்லாம் வீடியோ எடுத்து எனக்கே ஆப்பு வச்சுட்டான். இதுக்கு நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? நான் எதுவும் கேட்க தயாரா இல்ல. Get out. மேடம், இதுவரைக்கும் நீங்க மனுஷனை மட்டும்தான் நம்பினீங்க. அதனாலதான் நீங்க ஏமாந்து போயிட்டீங்க. இப்ப நான் கொண்டு வந்திருக்கிறது சாமி விஷயம். நான் சொல்லுறத தயவு செய்து கேளுங்க மேடம். அந்த சாமி உங்களை காப்பாத்தும். Will you please get out? சாமி விஷயமா என்னப்பா சொல்றீங்க? அம்மா, வணக்கம்மா. 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 உங்களை பார்க்கவே தெய்வீகமா இருக்குமா. அம்மா, நீங்களாவது நான் சொல்லுறத கேளுங்கம்மா. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அம்மா, நீ பேசாம உள்ள போக மாட்டியா? இருமா, ஏதோ சாமி விஷயம்னு சொல்றாரு, நான் கேட்டுக்கிறேன். நீங்க சொல்லுங்க சார். அம்மா, இந்த வினை தீர்க்கும் வேலன் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையே. இங்க செந்தூர் கோயில்ல அது ரொம்ப ஃபேமஸ். ஓ, ஒவ்வொரு கிருத்திகைக்கும் அந்த வினை தீர்க்கும் வேலவனுக்கு பூஜை செய்வாங்க. அந்த பூஜை பண்ற சிலைய ஆறு அவங்க வீட்டுக்கு எடுத்து கொண்டு போய் வச்சுக்கிறாங்களோ, அவங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீந்துடுது. நான் கண்கூட அனுபவிச்சிருக்கேனே. நிஜமாவா? ஆமாம்மா, ஒரே ஒரு சிலை தான். அம்மா, பூஜை முடிஞ்ச உடனே அந்த சிலைய ஆளாளுக்கு அவங்க வீட்டுக்கு கொண்டுட்டு போனோம்னு நினைப்பாங்க. ஓ, நீ நானும் 1000 பேர் போட்டு போடுவாங்க. நிஜமாவா சார்? அந்த சிலையை வாங்கிட்டா நல்லது நடக்குமா? என்ன சும்மாவா? இது 60 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற பூஜையில வச்சு உருவேத்தின ஒரே ஒரு முருகன் சிலை. நல்லது நடக்கணுங்கிறதுக்கு இதை விட வேற என்ன கேரண்டி வேணுமா? ஒவ்வொரு விசுவாச வருஷம் ஆவணி முடிஞ்சு வர புரட்டாசி அமாவாசைக்கு அப்புறமா சஷ்டி திதி வரும்ல. அட ஆமா, வளர்பெற சஷ்டி முருகனுக்கு உகந்த நாள். அதேதான். அந்த திதியில உச்சிக்கால பூஜையில அந்த முருகன் சிலைக்கு நல்ல அலங்காரம் செஞ்சு அத சன்னதிக்கு முன்னால வச்சு அர்ச்சகர்கள் எல்லாம் சேர்ந்து மந்திரம் சொல்லி அப்படியே உருவேத்துவாங்க. நிஜமாவா? ஆமாமா, அவங்க மந்திரம் ஓதி 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 உருவேத்தப்பட்ட அந்த முருகன் சிலைய அங்க 6வது ஒருத்தர்கிட்ட கொடுத்துருவாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்ததா? ஆமா சார், உங்க சக்தி ஏ சக்தி இல்ல. அது
ரொம்ப விசேஷமான சக்தி. 60 வருஷத்துக்கு ஒரு தடவை கிடைக்கிற சிலைங்கிறதுனால பெரிய பெரிய கோட்டீஸ்வரன்லாம் நீ நான் அதுக்கு போட்டி போடுவாங்க. இந்த தடவை அந்த சிலையை எப்படியாவது வாங்கி தன்னோட வீட்டுல வச்சுக்கணும்னு அங்க அந்த விரும்பிய சம்முவும் பேசிக்கிட்டு இருக்கான். ஏற்கனவே அவன் இந்த எல்லா விஷயத்திலும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான். ஆஹா, இந்த சிலை அவன் கைக்கு போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, அவன் ஆறாலையும் ஜெயிக்கவே முடியாது. அதனால நான் என்ன சொல்லுதேன்னா, உக்கிரமான அந்த வினை தீர்க்கும் வேலவன் சிலைய எப்படியாவது நீங்க கைப்பற்றிடணும். ஐயோ ஐயோ, உருவேத்தன விக்கிரகம்னா எம்புட்டு புண்ணியம். அதே எங்களுக்கு வேணும் சார். அதை எப்படி வாங்குறது? வாங்கலாம் கூடாதுமா, எடுத்துக்கிடணும். நான் என்ன சொல்லுதேன்னா, கரெக்டா அந்த வினை தீர்க்கும் வேலன் பூஜை நடக்கிறப்ப நாம அங்க போய் நிக்கணும். சம்முவும் பரணியும் அறிவழகனோட விடுதலைக்காக வேண்டிக்கிட்டு அந்த பூஜைக்கு வந்திருப்பாங்க. எப்படியாவது அந்த விக்கிரகத்தை கைப்பற்றிடணும்னு துடிப்பாங்க. அந்த சம்மு வேற இப்ப பஞ்சாயத்து பிரசிடென்ட், பரணி வேற கோயில் தர்மகர்த்தா. இருந்தாலும் அவங்களையெல்லாம் தாண்டி அந்த விக்கிரகத்தை உங்களுக்கு வாங்கி தர வேண்டியது என்னோட பொறுப்பு. என்ன சொல்லுதீங்கம்மா? வைஜெயந்தி, கேட்டுக்கடி, இது நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிற ஆறுதல். நம்ம கௌதம் வெளியில வரணும், உன் பிரச்சனை எல்லாம் தீரணும். அந்த வினை தீர்க்கும் வேலவன் நம்ம வீட்டுக்கு வந்தா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும். சார் சொல்றபடி கேளுடி, எப்படியாவது அந்த விக்கிரகத்தை வாங்கி குடுடி. மேடம், நான் உங்களுக்கு செஞ்சது எல்லாமே நல்லதுக்காக தான் மேடம். ஆனா எல்லாமே தப்பாவே போயிருக்கு. இப்ப இந்த ஒரு விஷயத்திலேயாவது உங்களுக்கு நல்லது செஞ்சே ஆகணும்னு நான் இப்ப இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மேடம், இந்தாருங்க, நீங்க என்ன நம்ப வேண்டாம், சாமிய நம்புங்க. அந்த சாமி உங்களை காப்பாத்தும். கண்டிப்பா நல்லதே நடக்கும். சரியா, நம்ம போலாம். வச்சுக்கிறவா, வேலை தரும் வாங்கிக்கிறோமா? வரேமா வரேமா. வைஜெயந்தி, உனக்கு இதுல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, எனக்கு இதுல நம்பிக்கை இருக்கு. உன் அம்மாவுக்காக எப்படியாவது அந்த விக்கிரகத்தை வாங்கிட்டு வந்து இந்த வீட்டுல சேர்த்துரு. அவ்வளவுதான், நான் சொல்லிட்டேன். ஓம் பால நேத்திர சுதாய நமஹ, ஓம் பிரபவே நமஹ, ஓம் பிங்களாய நமஹ, ஓம் கிருத்திகா சுனபே நமஹ, ஓம் சிகிவாகனாய நமஹ, ஓம் தாரகாசுர சம்ஹாராய நமஹ, ஓம் ரக்ஷோபல விமர்தனாய நமஹ, ஓம் பத்தாய நமஹ, ஓம் பிரமத்தாய நமஹ, ஓம் பத்தாய நமஹ, ஓம் சூர சைன்ய சுரக்ஷாய நமஹ. சண்முகம், அங்க பாரு. முருகா, முருகா, குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகா முருகா முருகா. 60 வருஷத்துக்கு ஒரு தடவை பூஜை பண்ற விக்கிரகம் ஐயர் யார் கையில கொடுக்கறாரோ அவருக்கு அடிச்சது அதிர்ஷ்டம். இந்த விக்கிரகம் இருக்கவங்கிட்ட பணம் கொட்டுன்னு கொட்டுமாமே. இந்த விக்கிரகத்தை கொண்டு போய் வச்சா எல்லா பிரச்சனையும் நீங்கிடும். இதுதான் மேடம், நான் சொன்னல, இந்த விக்கிரகத்தை மட்டும் கைப்பற்றிட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். அது சரி, அத நம்ம கையில பூசாரி கொடுப்பாரா? கொடுக்க வைக்கணும். அதுல தானே நம்ம சாமர்த்தியமே இருக்கி. முருகா, நினைக்கிறது நிறைவேறணும்பா.
இந்த பிக்காளி பையன் எதுக்குள்ள இங்க வரான்? ஆமா, நேத்தான இந்த பொம்பளையோட பையனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சோம். இவன் என்ன மேனா மினிக்கு மாதிரி நல்ல மேக்கப் போட்டு வரா, எதுவுமே நடக்காது. இப்போ கோயில் 6 வண்டா வரலாம், நீ அமைதியா இரு. அவன் என்ன கோயிலுக்கு வந்த மாதிரி எல்லாம் வரா? ஏதோ கரகாட்டக்காரி மாதிரி வந்திருக்கா. வேண்டாமா? சரி. 60 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற சஷ்டி பூஜை இது. இந்த பூஜை செஞ்ச விக்கிரகத்தை யாரு வீட்டுல கொண்டு போய் வச்சாலும் அவங்க பிரச்சனை எல்லாமே விலகிடும். சாமி, ஒரு நிமிஷம். என்ன மாமனார தேவையில்லாம வந்து கலாட்டா பண்ணிதீரா? இல்ல, ஓன்ட்ட தான் இந்த சிலையை கொடுக்கணும்னு ஆறுல சொன்னது. வழக்கமா தர்மகர்த்தாவுக்கு தானே சிலையை கொடுப்போம். அதான் உங்க பொண்ணுகிட்ட கொடுத்தேன். இவளுக்கு முன்னாடி தர்மகர்த்தாவா இருந்தது நான். முதல்ல எனக்கு தான் அந்த உரிமை இருக்கி. தர்மகர்த்தா இப்ப இவன் தர்மகர்த்தா கிடையாது. அப்புறம் என்ன பூசாரி அதுக்கு அங்க கொடுத்த பிக்காளி பையல இப்ப எதுக்கு அந்த விக்கிரகத்தை எடுத்து அந்த பொம்பளைகிட்ட கொடுக்க? இல்ல, வீணா போனவனே. இந்த அம்மா ஆறு எம்புட்டு பெரிய போலீஸ் ஆபீசரு. இந்த அம்மாவை நீயும் உன்ன அப்பா, அந்த விக்கிரகத்தை வழக்கமா தர்மகர்த்தாவுக்கு தான் தரணும். அதான் சொன்னேனேளா, உனக்கு முன்னாடி தர்மகர்த்தாவா இருந்தது நானு. அப்படி பார்த்தா எனக்கு தானே இந்த விக்கிரகம். அப்ப நீ எடுத்துட்டு போக வேண்டியதானே? எதுக்கு எடுத்து அவங்க கிட்ட நீட்டுத? இல்ல, அது ஏன் இஷ்டம் இல்ல. எப்பேற்பட்ட போலீஸ் அதிகாரி இவங்க. நம்ம ஊரை மதிச்சு நம்ம கோயில மதிச்சு இங்க வந்திருக்காங்க. இவங்க கிட்ட விக்கிரகத்தை தராமே என்ன உன்னைய மாதிரி வெறும் பயல்கிட்ட கொடுப்பேனா? அத இந்த விக்கிரகத்தை வாங்க ஒரு தகுதி தராதரம் வேண்டாமா? அந்த தகுதி தராதரத்தை தான் நேத்து கோர்ட்ல பார்த்தோம்ல. என்ன தராதரம் இருக்குன்ட்டு போற எதுக்கு நீட்டுறீங்க அவகிட்ட? இந்தார்ல, நீ நினைச்ச மாதிரி நடக்க கூடாதுன்னு தான் இந்த விக்கிரகத்தை இவங்க கையில கொடுத்தது. மேடம், நீங்க எடுத்துக்கிட்டு கிளம்புங்க மேடம். அது எப்படி நடைமுறையை எப்படி மீற முடியும்? விக்கிரகம் தர்மகர்த்தா கிட்ட தானே இருக்கணும். அந்த தர்மகர்த்தா நான் தான். இஷ்டப்படி 6க்கு வேணா நான் கொடுப்பேன். 6ல கேட்க முடியாத? மாமனார, ஒழுங்கு மரியாதையா அந்த விக்கிரகத்தை வாங்கி ஐயரு கிட்ட கொடுங்க. இல்ல இங்க நடக்கிறதே வேற சொல்லிவிட்டேன். சண்முகம் சர்வால், விக்கிரகத்தை ஒருத்தர் கையில கொடுத்ததுக்கு அப்புறம் அதை வாங்கறதே தப்பு. அவளை எடுத்துட்டு போட்டோம், விட்டுருங்க. கை மாறினா பலன் கிடைக்காது. இதுக்கு மேல நீ இந்த விக்கிரகத்தை வாங்கினாலும் உனக்கு பலன் கிடைக்காது. புரிஞ்சுக்க முதல்ல. என்ன உன் குறுக்கு புத்தி இங்க வந்து காட்டிட்டு இருக்கியா? இல்ல மடப்பையில உன் மகளுக்கு தான் அந்த விக்கிரகத்தை கொடுக்க போறோம். நீ எதுக்கு அதை பொசுக்கிட்டு பிடிக்காத பொம்பளைட்ட கொடுக்க? மாமா விடுங்க மாமா. விக்கிரகம் ஒருத்தர் கைக்கு போயிடுச்சுன்னா அதை திரும்ப வாங்க கூடாதுன்னு சொல்றாங்கல்ல, அதை அவங்களே வச்சுக்கிட்டோம், விடுங்க. இல்லை, அதை எப்படி விட முடியும்? விடு சண்முகம், உண்மையிலேயே இந்த சாமிக்கு சக்தி இருக்குன்னு நம்புவோம். யாருக்கு அருள் கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்கட்டும். வெறும் விக்கிரகத்துல என்ன இருக்கு? இல்லை, அதுக்காக இத்தனை அக்கிரமம் பண்ணி எடுப்பாவளா? நீ பேசாம இருன்னு சொன்ன. இரு மேடம், விக்கிரகம் உங்க கைக்கு வந்துருச்சுல, போங்க வீட்டுக்கு போய் சாமி கும்பிடுங்க. இனி எந்த தகராறும் வேணாம். தயவு செஞ்சு கிளம்புங்க. நமக்கு வேண்டியது கிடைச்சிருச்சு, நாங்க வரோம். மேடம், பார்த்து பத்திரமா கொண்டு போங்க. கஷ்டப்பட்டு உங்க கைக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். நல்லபடியா பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணுங்க. ரொம்ப நன்றி சௌந்தர பாண்டியன் சார். இந்த நன்றியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். கண்டிப்பா இந்த முருகன் அருளால என் பையன் ஜெயில இருந்து வருவான். முருகா, நல்ல வேண்டிக்கோ, குடும்பத்துக்கே நல்ல புத்தி வரணும்னு. பரணி, தேங்க்ஸ்.
விக்கிரகத்தை எங்க வைக்க மேடம்? வழக்கம் போல பூஜை ரூம்ல தான். ஆஹா, வேணாம் வேணாம், இங்க ஹால்லயே வச்சிடலாம். ஏம்மா? வர்ற வினையெல்லாம் இந்த வேலவன் பார்வைப்பட்டு அப்படியே விலகி ஓடிடணும்டி. அதனாலதான் வேலனோட பார்வை மொத்தமும் இந்த வீட்டு மேலேயே விழும். ஏப்பா குரு, அப்படியே வாப்பா, அங்க கொண்டு வந்து சிலைய வச்சிருப்பா. வா. இங்க வைப்பா. சரிங்கம்மா. கொஞ்சம் இரு வரேன். வைஜெயந்தி, நம்ம குடும்பத்துக்கு வேதனையும் சோதனையும் எப்ப ஆரம்பிச்சதுன்னு சொல்லு பார்க்கலாம். அவர் எப்ப போனாரோ அப்போத்துல இருந்து வேதனை தானே அனுபவிச்சுட்டு இருக்கேன். மருமக எதுக்காக உசுர விட்டாரு? அந்த முருகன் வேலுக்கு ஆசைப்பட்டு தானே. அந்த பேராசைதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அப்படியே சொல்ற? ஆமாண்டி. அம்மா சொல்றத கேளுடி. செஞ்ச தப்புக்கு முருகன் கிட்ட மனசார மன்னிப்பு கேளு. நிச்சயம் முருகன் உன்னை மன்னிச்சு இந்த பிரச்சனை எல்லாத்துலயும் இருந்து உன்னை வெளியில கொண்டு வர உதவி செய்வான். கும்பிடுறி, வா, மனசார வேண்டிக்க.